ஸோ இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளவு நேர்த்தியா எவ்வளவு கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணணும், எப்படி பிரெத்தோட பண்ணணும், பிளஸ் ஒவ்வொரு இந்த ஃப்ளோ ஏன் ரொம்ப பிரபலமா இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஃப்ளோ உங்க பிசிக்கல் ஹெல்த், இன்டர்னல் ஆர்கன்ஸ், உங்க மென்டல் ஹெல்த், ஹார்மோன்ஸ், டைஜஷன் எல்லா ஆர்கன்ஸுமே சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம என்டையர் மேட்டமே யூஸ் பண்ணுவோம், கம்ப்ளீட் பாடியை ஸ்ட்ரெச் பண்றோம். ஓகேங்களா? சூரிய நமஸ்காரம் யோகா ஸோ அந்த அளவுக்கு பிரபலமா இருக்கு. இது ஒரு ஃப்ளோ கரெக்டுங்களா? ஒரு ஆசனால இருந்து இன்னொரு ஆசனாக்கு போறோம். வணக்கம், நான் உங்க கலைப்ரியா வினோத், யோகா இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரிய நமஸ்கார். ஸோ இப்போ யோகா பத்தி தெரியாதவங்க கூட யோகான்னு என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு சூரிய நமஸ்காரம் தான். சூரிய நமஸ்காரம் யோகா ஸோ அந்த அளவுக்கு பிரபலமா இருக்கு. இது ஒரு ஃப்ளோ கரெக்டுங்களா? ஒரு ஆசனால இருந்து இன்னொரு ஆசனாக்கு போறோம். இது ஒரு ஃப்ளோ. இந்த ஃப்ளோ ஏன் ரொம்ப பிரபலமா இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஃப்ளோ உங்க பிசிக்கல் ஹெல்த், இன்டர்னல் ஆர்கன்ஸ், உங்க மென்டல் ஹெல்த், ஹார்மோன்ஸ், டைஜஷன் எல்லா ஆர்கன்ஸுமே, நர்வ்ஸ், போன்ஸ், மசில்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்லது. ஸோ அதனாலதான் எனக்குமே சூரிய நமஸ்காரம் ரொம்ப பெரும்பாலும் பேசப்படுது, ரொம்ப முக்கியமா பேசப்படுது. நிறைய பேர் சூரிய நமஸ்காரம் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம சூரிய நமஸ்காரம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளவு நேர்த்தியா எவ்வளவு கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணணும், எப்படி பிரெத்தோட பண்ணணும், பிளஸ் ஒவ்வொரு ஆசனம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசனம் தான் சூரிய நமஸ்காரம் ஒரு ஃப்ளோவா வருது. ஒவ்வொரு ஆசனாக்கு என்ன பெனிஃபிட் சொல்ல போறேன். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம என்டையர் மேட்டமே யூஸ் பண்ணுவோம், கம்ப்ளீட் பாடியை ஸ்ட்ரெச் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதனால எப்பவுமே எட்ஜ் ஆஃப் தி மேட்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க லெக் எல்லாம் கடைசி எண்டுக்கு போகும்போது மேட்டை தாண்டி போகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரணபனாசனா. கை இப்படி ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறோம். உங்களுக்கு இந்த ஆங்கிள் பண்ணி காமிக்கிறேன். கை ஸ்ட்ரெயிட்டா, எல்போ டு எல்போ ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ல ஃபர்ஸ்ட் பண்ண போறது எக்ஸேல் பண்றோம். இந்த போஸ் உங்க நர்வஸ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் காம் பண்ணும், உங்க மென்டல் ஹெல்த்தை காம் பண்ணும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் இன்ஹேல், ஹஸ்த உட்டனாசனா. சோ இந்த போஸ் உங்க ஸ்பைனலுக்கு நல்லது. உங்களுக்கு கடைசியா நான் ஃபுல் ஃப்ளோ பண்ணி காமிக்கிறேன். சோ இந்த ஹஸ்த உட்டனாசனா போஸ் உங்க ஸ்பைனலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். சோ ஹஸ்த உட்டனாசனால இருந்து எக்ஸேல், பாத ஹஸ்தாசனா. சோ இது பண்ணும்போது கால் வரது பக்கத்துலயும் கை விரல வைக்கிறேன், முடிஞ்சளவு தலையோட கொண்டு போய்ப்பேன். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வயிறு கம்ப்ரஸ் பண்ணும். கரெக்டுங்களா? இது சுகருக்கான ஒரு பெஸ்ட் ஆசனா. உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். இந்த அஜீரண கோளாறு எந்த பிரச்சனை இருந்தாலும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு சரியாகும். பாத ஹஸ்தாசனம். இப்போ இன்ஹேல் அஸ்வ சஞ்சலனாசனா. சோ இதுல இந்த கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, பின்னாடி லெக் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த லெக் பாருங்க, நான் ஸ்டாண்ட் மாதிரி வைக்கல, தரையில நல்லா மேட்ல பதிச்சிருக்கேன். இது கண்ணுக்கு நேரா பாக்குறோம். ஓகேங்களா? சோ இது ஆசனா பண்ணும்போது ஒரு ஃபீல் ஆகும். நல்லா உங்க groin area ஸ்ட்ரெச் ஆகுது. உங்க ஹேண்ட்ஸ் நல்லா இது வைக்கிறீங்க. சோ உங்க மசில்ஸ், ஹேண்ட் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்க ரெப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த கால் அப்படியே வச்சு எக்ஸேல், அதே மாதிரி ஸ்வானாசனா மவுண்டன் போஸ் வரும். சோ இது கம்ப்ளீட்டா உங்க ஸ்பைனோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்க ஷோல்டர்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். சோ இதுல இருந்து இன்ஹேல் பலகாசனா. சோ இது பிளாங்க், ஹை பிளாங்க்கு வரும். சோ ஹை பிளாங்க் எல்லாருக்குமே தெரியும், நம்ம கோர் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ இந்த போஸ்ல ஜஸ்ட் அப்படியே நீல் டவுன் பண்றேன். இந்த ரெண்டு கைக்கு நடுவுல என்னோட பிரஸ்ட் பிளேஸ் பண்றேன். அஷ்டாங்க நமஸ்கார். ஓகே, அஷ்டாங்க நமஸ்கார் பாத்தீங்கன்னா உங்க பிரஸ்ட் மசில்ஸ், ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ இன்ஹேல் புஜங்காசனா. புஜங்காசனா உங்க லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இது சுகருக்கு நல்ல ஆசனா, டைஜஸ்டிவ்க்கும் நல்ல ஆசனா. அகைன் எக்ஸேல், அதே மாதிரி ஸ்வானாசனா. இன்ஹேல் ஹஸ்வ சஞ்சலனாசனா. எக்ஸேல் பாத ஹஸ்தாசனா. இன்ஹேல் ஹஸ்த உட்டனாசனா. எக்ஸேல் பிரணமனாசனா. சோ இது பாத்தீங்கன்னா இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல் இது மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஸ்டெப், மொத்தத்துல 12 ஸ்டெப். ஓகே, இது பிரீதிங் பாத்தீங்கன்னா எக்ஸேல் இன்ஹேல், எக்ஸேல் இன்ஹேல் இந்த கண்டினியூஷன்லாம் இருக்கும். சோ இதோட பிரீதிங் பாத்தீங்கன்னா எக்ஸேல் இன்ஹேல், எக்ஸேல் இன்ஹேல் இது மாதிரி கண்டினியூஸா போயிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி மொத்தத்துல 12 ஸ்டெப்ஸ் சூரிய நமஸ்காரம்ல. அந்த 12 ஸ்டெப் 6 ரெபிடேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம 6 பண்றத அதோட ரிவர்ஸ் தான் திருப்பி நம்ம 6 பண்றோம். சோ உங்களுக்கு நான் ஒவ்வொன்னா ஒரு ஸ்டெப்போட இன்ஹேல் எக்ஸேலோட பண்ணி காமிச்சேன், அதனோட பெனிஃபிட்ஸ் சொல்றேன். இப்போ ஒரு ஃப்ளோவா பண்ணி காமிக்கிறேன். சோ எப்படின்றத பாருங்க. எக்ஸேல் இன்ஹேல் கவுண்ட் இல்லாம சொல்றேன். எக்ஸேல், inhale, exhale,
Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. ஓகேங்களா? பிரெத்தோட இன்ஹேல் எக்ஸேலோட பண்ணோம். இன்ஹேல் எக்ஸேலோட பிரெத்தோட பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இப்போ நான் ரைட் லெக் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணேன். அடுத்தது லெஃப்ட் லெக். ரைட் லெக், லெஃப்ட் லெக் இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு செட். இதை ஒரு செட் ஆஃப் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க. நீங்க நார்மலா ஸ்டார்ட் பண்ணும்போது 3 செட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் 6 செட்டா போடலாம். சோ ஒரு 6 செட்டா போட்டீங்கன்னா 12 சூரிய நமஸ்காரம் பண்ணுவீங்க. அதுவே ரொம்ப நல்லது. இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன பாத்தீங்கன்னா, வார்ம் அப் எல்லாத்துக்கும் நெசசரி. கரெக்ட்டுங்களா? வார்ம் அப் தான் எக்ஸசைஸ் பண்ணுவோம். சூரிய நமஸ்காரம் பொறுத்த மட்டும் நம்ம வார்ம் அப் இல்லாம ஸ்ட்ரைட்டா சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். உங்களுக்கு அது பெனிஃபிஷியலா இருக்கும். இது உங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாருமே நல்லா ஃபீல் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் சேர்ல அமர்ந்து பண்ணக்கூடிய சூரிய நமஸ்காரம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ யாருக்குன்னு. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ், ஸோ எல்டர் பீப்புள்ஸ், என்னால பெருசா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது அப்படின்றவங்க, இல்ல ரொம்ப நேரம் சேர்ல உட்காந்து ஒர்க் பண்றவங்க, எனக்கான பிசிக்கல் ஆக்டிவிட்டி டைம் கிடையாது அப்படின்றவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். சேர்ல உட்காந்து இதை எப்படி வித் பிரீத்திங்கோட சூரிய நமஸ்காரம் பண்றது பார்க்கலாம். ஸோ இது எல்லாரும் பண்ணுவீங்க நம்புறேன். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஸோ சேர்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்கோம். நம்ம ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கு. கையை ஸ்ட்ரைட்டா வச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸேல். நல்லா கையை தூக்குறீங்க, மேல தூக்கி கொஞ்சம் சின்ன ஸ்லைட் பெண்ட், பின்னாடி பேக் பெண்ட். இன்ஹேல். இப்போ எக்ஸேல் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பெண்ட், எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட். சோ கையை தரையில பதிக்கிறீங்க. இப்போ நார்மல் பிரெத்துக்கு வரும். ரைட் லெக் தூக்குறோம். ரைட் லெக் லிஃப்ட் பண்ணி கொஞ்சம் பேக்ல போய் கொஞ்சம் பேக்ல பெண்ட் பண்ணி இன்ஹேல். இப்போ எக்ஸேல். So again normal legs கீழ வச்சுட்டு normal breathல இருக்கும். Again inhale, exhale, coming to the normal breath. இப்போ left leg lift பண்றோம். கொஞ்சம் back bend பண்ணி inhale, forward பண்ணி exhale. So relax by normal breath. Again inhale, exhale, inhale, exhale. சோ இது சேர்ல உட்காந்து ஈஸியா பண்ணக்கூடிய சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரோட பெனிஃபிட்ஸே பாத்தீங்கன்னா வித் பிரெத்தோட ஆசனா பண்றதுதான். கரெக்ட்டுங்களா? சோ நம்ம பிரீதிங்கோட இந்த மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவ் இருக்கும். சோ ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒரு 6 ரவுண்ட்ஸ் போடலாம். உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி, உங்க எனர்ஜி லெவலுக்கு ஏற்ற மாதிரி 3 ரவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி 6 to 10 ரவுண்ட்ஸ் நீங்க பண்ணலாம். சோ டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்றதை விட ஒரு நாள் சூரிய நமஸ்காரம், ஒரு நாள் சேர் ஒர்க் அவுட்ஸ் நீங்க ஆல்டர்னேட்டிவா பண்ணும்போது ஒரு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் உங்க பாடி கொடுத்ததா இருக்கும். சோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.